ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏன்னா என்னோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்காக இல்லைனாலும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம், அதை நிறைவேற்றியே ஆகணும். நீங்க வரணும், நாம போகணும், அதுவும் குடும்பத்தோட போகணும். என்னங்க பதில் சொல்லுங்க. போலாம். ஐயோ, என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல. ஏங்க என்னாச்சுங்க? பூசாரி ஐயா அம்மா வந்திருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? என்னங்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஒரு நிமிஷம் ஐயா. இந்த வருஷம் பரிவட்ட மரியாதைய என் பேத்தி ஆதிராவுக்கு கொடுத்துருங்க. என் குடும்பத்துல எனக்கு அப்புறம் அவதான் எல்லாமே. அது எப்படி? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. உங்க இஷ்டப்படி சட்டுன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்களா? உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் கேட்கணும்ல. ஆமா, எல்லார்கிட்டயும் கலந்து பேசிதானே முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எப்படி ஆதிரான்னு முடிவெடுத்தீங்க? சரண்யா, என்ன பேசுற நீ? சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரதாக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டம் மரியாதை அவளுக்கு அப்புறம் யாருக்கு கிடைக்கணும்னு அவதான் முடிவு பண்ண முடியும். ஏன் வீட்ல வேற பொண்ணுங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? பாட்டிக்கு அப்புறம் பேத்தி தான். இது என்னவோ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வெளிப்படையா சொல்லு. உனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா? வருஷா வருஷம் திருவிழாக்கு வரத சாரதாம குடும்பம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்நேரம் மொத்த குடும்பமும் கோயில தான் இருக்கும். நாமளும் கூட்டத்தோட கூட்டமா உள்ள நுழைஞ்சிடலாம். சரியான நேரம் பார்த்து குழந்தைய தூக்கிடலாம். நம்ம ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா சாரு?
என் சாருமதிக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். ஒரு சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் சாரு. அகிலா, நான் உன்னை காதலிச்சேன். அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருந்தும் நீ என்னை ஏத்துக்கிட்ட அகிலா. ஏன் அகிலா? ஏன் இதெல்லாம் எனக்காக செய்யற? நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளானே இருக்கு சாரு. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. சாரு, இதுக்கு பதில் உனக்கே தெரியும் சாரு. காதல் 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 மட்டும்தான் சாரு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சாரு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ அகிலா. அதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஆனா அகிலா, நம்ம குழந்தைய எப்படி எடுக்க போறோம்? எப்படியோ நல்லது நடந்து எனக்கு என் குழந்தை கிடைச்சா போதும் அகிலா. அதுக்கப்புறம் நீ, நான், என்னோட குழந்தைன்னு நம்ம சந்தோஷமா வாழலாம். உன் குழந்தையோட சந்தோஷமாவா? கண்டிப்பா நடக்கும் சாரு. ஐயோ அகிலா, உங்க பேர் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சாரு, எதுக்கு டென்ஷன் ஆகுற? எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் பிளான் இருக்கு. பிளான் பி இல்லாம வரதுக்கு நான் என்ன முட்டாளா? அண்ணே, கொஞ்சம் அங்க வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. என்ன? ஓகே அண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஓகே. சரி வா. வா சாரு. ஓகேவா? சூப்பரு. இனி நம்ம 2 பேரையும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? போலாமா? வா போலாம். ஏய், என்னடா இது கெட்டப்பு? திருமார என்ன பிடிக்கிறதுக்காக மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே இறக்கிருக்கேன். அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்கேன். சரி, என்ன பிளான்? குழந்தைய தூக்கணும். நம்ம நினைச்சதுக்கு மேல போலீஸ் அலர்ட்டா இருக்கு. மஃப்டில நிறைய பேர் இருக்கானுங்க. கவனமா இருக்கு. குழந்தை மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நீங்க இவனை கவனிச்சுக்கங்க. இன்னைக்கு நாளை இவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. அப்படி ஒரு அடியை கொடுக்கணும். அவன் போட்டோ உங்க மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்க. முதல் பொங்கல் எனக்கு பொங்கி அவங்க முகத்துல கரிய பூசுறேன் பாரு. என்னாச்சு மதுரா? என்னாச்சு?
சரி என்ன கசக்காத, கையெடு. கொஞ்சம் இரு. என்ன இப்போ ஓகேவா? இல்லங்க, இன்னும் உறுத்துற மாதிரி இருக்குங்க. சரி இரு. புகைச்சல் அதிகமா இருக்கும் போல இருக்க. நான் அடுப்ப சொன்னமா? என்ன இப்போ ஓகேவா? என்ன போங்க, போதும். என்ன என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுப்பு எரிச்சு விடு. அப்பா வீடியோவா போட்டோவாப்பா? வீடியோ இல்லப்பா, நான் போட்டோ தான் எடுக்கிறேன். சரி. என்னம்மா இன்னும் பொங்க மாட்டேங்குது? கொஞ்சம் பொறுமையா ராஜிரா, பொங்கி வரும். இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆச்சுமா. அவசரப்படாம இருமா, நிதானமா பொங்குறது தான் நல்லது. பரிவட்டம் கட்டிட்டா எல்லாம் சரியா நடந்துருமா? பொங்கல் பொங்குறதுலதான் உன்னோட எதிர்காலமே இருக்கு. நீ தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பு கேட்டு சாமிய வேண்டிக்க. அவ என்ன தப்பு பண்ணா? பரிவட்டம் கட்டினது சாமிக்கு பிடிக்கலையோ என்னவோ. அகல்யா, எதுக்கு எதை முடிச்சு போடுற? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் தோன்றத சொன்னேன். உனக்கு தோணுனது கேவலமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள நினைக்கிறது எதுவுமே வெளியில சொல்லாத. அதான் எல்லாருக்கும் நல்லது. இத பாருங்க, முதல் பொங்கல் பொங்குனாதான் நம்ம குடும்பத்தோட மரியாதையே இருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. புது பானையில பொங்கி விழறதுக்கு கைராசி, மனசு சுத்தம், பிறந்த வீட்டு பின்னணின்னு எல்லாமே வேணும். ஆயிரம் தான் இருந்தாலும் ஆதிரா 2ஆம் தாரத்து பொண்ணுதானே. அவளுக்கு போய் முதல் மரியாதை கொடுக்கலாமா? அது சாமி குத்தமாகாது. எதுக்கு தேவையில்லாதத பேசிட்டு இருக்க? முதல் பொங்கலா அவங்களோட பொங்கல் பொங்கலேனா நாளைக்கு ஊரே இப்படிதான் பேசும். என்ன அடக்கிடுவீங்க? ஊரை அப்படி அடக்க முடியுமா? ஏய், சாரதா, பொங்கல் பொங்கிருச்சு. அதுவும் கிழக்கு பக்கமா விழுந்து பொங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?
போதுமா? இவதான் என்னோட வாரிசுன்னு இப்பவாத நீ நம்புறியா? உன்னோட கைராசியால இந்த குடும்பமே செழிக்க போகுதுமா. நீதான் இந்த குடும்பத்தோட அச்சாணி. ஏய் பாரு, திருமாறன் ஆதிராவை கல்யாணம் பண்ணிட்டாரா? இவ்ளோ பெரிய துரோகம் இது அந்த சாமிக்கு அடுக்காது. மாறா, 2 பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏய் மாறா, என்னடா பாக்குற? போடா போய் ஆசீர்வாதம் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இருங்கம்மா. நல்லா இருமா, நல்லது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. அப்பா, முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். இரு வந்துடுறேன். அங்க பாரு செல்லக்குட்டி, சாமி பாரு, சாமி பாரு. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க அகிலம். எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் வெளியே வந்ததும் திருமாறனுக்கு அந்த ஆதிராவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? இது என்னால தாங்கவே முடியல அகிலம். சாரு, கண்ட்ரோலா இரு. நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுல அந்த வீட்டுல ஒருத்தர் கூட வருத்தப்படல அகிலம். என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியுது. யாருக்கும் என்ன பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. மொத்தத்துல நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுதான் சரி அகிலம். என்ன மறந்தவங்கள நானும் மறந்துட்டேன். அதான் நல்லது. திருமாறனும் இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னை விரும்பின அளவுக்கு அவரை நான் விரும்பலதான். ஆனா மரியாதை அவரை ஒரு இடத்துல நான் வச்சு பார்த்தேன்ல. ஆனா
அதுக்கு தகுதி இல்லாத ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. ஆதிராவை எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு மனசு வந்துச்சோ? நான் மனசு விட்டு சொல்றேன் அகிலா, எனக்கு திருமாறன் மேல ஒரு பரிதாபம் இருந்துச்சு. ஆனா இப்படி அவரு கீழ்த்தனமா நடந்து பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரு, டென்ஷன் ஆகாத. எனக்கும் அவங்க செய்யறதெல்லாம் பார்த்து எரிச்சலா தான் இருக்கு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த வட்டத்துக்குள்ளயும் சிக்காம மனசு விட்டு காதல் பண்றது நாம மட்டும்தான். புனிதமான காதல்னு சொல்றதுக்கு நமக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. எனக்கு ஏமாற்றமா இருக்கு அகிலா, அது ஏன் எனக்கு தெரியல. சாரு, நீ அவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி அவங்க உன்னை பத்தி யோசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேல, அதான் இந்த ஏமாற்றம். இங்க பாரு, நீ எதையும் மனசுக்குள்ள போட்டுக்காம ஃப்ரீயா இரு. என்னோட குழந்தைக்கு யாரோ ஒருத்தி அம்மாவா இருக்க கூடாது. அதுவும் அந்த ஆதிரா கையில என் குழந்தை இருக்கவே கூடாது. எனக்கு துரோகம் பண்ணவரு என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க கூடாது. பிறந்த உடனே விட்டுட்டு ஓடி வந்தாலும் அது ஏன் குழந்தை தானே அகிலா. நீ என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பல்ல அகிலா, சொல்லு. கடவுளே, இது வெடிச்சா என்ன ஆகுறது? முதல்ல இதை திருமாறன் கிட்ட சொல்லணும். நடக்க போற குண்டு வெடிப்பால திருமாறனோட வேலை போயிடும், நிம்மதி போயிடும், எதிர்காலம் போயிடும், மொத்தத்துல அவனோட வாழ்க்கையே போயிடும்.
எதுக்கு எங்களையே பாத்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஆஹா, நம்மள அடையாளம் தெரியல. உன்னதானே கேக்குறேன், நீ யாரு? ஏய் நில்லு, ஏய் நில்லு. சரண்யா, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க முதல்லயே வந்துட்டோமா, பொங்கல்லாம் கூட வச்சாச்சு. ஓ, அங்க யார பாக்குற? அம்மா, யாரோ ஒருத்தி எங்களே பாத்துட்டு இருந்தா. பொங்கல் வைக்கும் போது, சாமி கும்பிட்டு போது, வெளியே நிக்கும் போது கூட எல்லா நேரமும் எங்கேயோ நின்னு எங்களே நோட்டு விட்டுட்டு இருந்தா. அதான் எதுக்குன்னே தெரியலம்மா. ஆறது எனக்கு என்னமோ அது சாருமதியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏய், சாருமதியும் அவனும் நம்ம வீட்ல இருக்காங்கடி. நம்ம வீட்லயா? ஆமா. என் தம்பிக்கு என்ன கெட்ட ஜாதகமோ இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன செய்ய, எல்லாம் அந்த பேயோட சேர்ந்ததுனால வந்தது. அப்படிலாம் சொல்லாதம்மா. நல்லதோ கெட்டதோ புடிச்சு போச்சு வாழ்றாங்க. வாழட்டுமே, உனக்கு என்ன? ஏ, ஆமா, நல்லா வாழ்றாங்க அவங்க. திருமாற அவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில இவங்க மாட்டினாங்க, அவ்வளவுதான். சாருமதி குழந்தைய திருட வீட்டுக்கே போனால அவன் சும்மா இருப்பானா? மா, இப்பதான் எல்லாமே புரியுது. எங்களையே பாத்துட்டு இருந்தது அப்ப கண்டிப்பா சாருமதியா தான் இருக்கும். அவ குழந்தையதாம வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தா. அடியே, சாருமதி அதுல வீட்டுல இருக்காங்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ இரு, நான் வேணா போன் பண்ணி தரேன். ஏதோ வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். இரு, இன்னொரு வாட்டி பண்றேன். போனையே எடுக்கலையே. இப்ப என்ன சொல்ற? குழந்தைய திருட இங்க வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. அவளுக்காக இவனும் பிரச்சனையில மாட்டிக்க போறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி சரி, பதட்டப்படாதீங்க. அவன் இங்க எங்கேயா தான் இருப்பான். நான் போய் பாக்குறேன். மாமா பாத்துக்க. ஐயோ, என்ன சொல்ற? கையில வச்சிருந்த குழந்தைய எப்படி தூக்கிட்டு போன? ஐயோ, நான் ஏமாந்துட்டேங்க, நான் ஏமாந்துட்டேன்.
என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறனே கடவுளே, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடு. நான் இப்ப எங்கேயாவது போய் தேடுறது? ஐயோ, என் உடம்பெல்லாம் பதறதுங்க. ஆதிரா வந்து கேட்டா என்னங்க பதில் சொல்றது? ஐயோ, நான் எங்கேன்னு தேடுவேன். ஒரு ஜோசிக்கார குழந்தை தூக்கிட்டு போனது பாத்தீங்களா? இல்லங்க, நான் பாக்கல. ஐயோ, யாராவது தம்பி தம்பி, ஒரு ஜோசியர் குழந்தைய தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? இல்லங்க, நான் பாக்கலங்க. பாட்டி, தாத்தா, என்ன என்னாச்சு பாட்டி? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுமா. என்ன ஆச்சு? குழந்தைய தொலைச்சிட்டமா. என்ன சொல்றீங்க பாட்டி? எப்படி பாட்டி? குழந்தை தொலைஞ்சிருச்சா? யாரோ ஜோசியக்காரன் நம்ம குழந்தைய திருடிட்டு போயிட்டானாமா. ஐயோ, என் குழந்தை. என்னது? குழந்தைய திருடிட்டாங்களா? குழந்தைய திருடிட்டாங்களா? ஆமா. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. என்னமோ திட்டம் போடுறீங்க, எதையும் மறைக்கிறீங்க. குழந்தை தொலைஞ்சதுக்கு நீங்க தான் காரணம். குழந்தைய காணோன்னு எனக்கு இப்போதான் தெரியும். இத நம்புறதுக்கு வேற யாரையாவது பாரு. ஐயோ, அதுவும் குழந்தை மேல திருமாற உசிரையே வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டான். இருங்க, உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. நன்றி கெட்டவன். குழந்தைய தேட சொன்னா ஊரு கெட்டவன் எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. டிராமா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் டிராமா பண்ணல, நீங்க தான் டிராமா பண்றீங்க. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. திருமாரா உடனே இங்க வாடா. ஐயோ, குழந்தைய காணோம்டா. இவங்க எல்லாரும் குழந்தை என்னமோ பண்ணிட்டாங்கடா. கொஞ்சம் சீக்கிரமா வாடா. ஆமா, இதோ இந்த ராட்டினத்துக்கிட்ட தான் இருக்கேன். வந்துடுறா. இந்த சம்பவத்தை அப்படியே பெருசாக்கி அத்தனை பெரிய வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. என்னாச்சு அரசன்? சார், அந்த அகிலனும் சாருமதியும் கண்ணுக்கே தெரியல சார். என் குழந்தையும் காணும் அரசன். என்ன சார் சொல்றீங்க? ஒரு ஜோசியக்காரன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போனதா சொல்றாங்க. குழந்தைய திருடுற கூட்டம் திருவிழால பூந்துட்டாங்களா சார்? அப்படி தெரியல. ஆனா சாருமதியும் அகிலனும் குழந்தைய திருடணும்னு அலைஞ்சவங்க. அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். நீங்க யோசிக்கிறது சரிதான் சார். அந்த அகிலனை ஜோசியக்காரனா வந்து குழந்தைய தூக்கி இருக்கலாம்ல சார்? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான் அரசன். என் துப்பாக்கி எடுத்துட்டு போனது இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கூட்டத்துக்குள்ள நுழைச்சிருப்பான். அந்த தைரியம் துப்பாக்கி கொடுத்துருக்கும் சார். ஆமா அரசன், அவனை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? அப்புறம் சிசிடிவி பிக்ஸ் பண்ணிருக்கல? ஆமா சார், அதுலயும் செக் பண்ணிடலாம் சார். மானிட்டர் அங்கதானே இருக்கு? ஆமா சார். இந்த இடத்தை தாண்டி யாரும் கோயிலுக்குள்ள போயிருக்க முடியாது. வாங்க செக் பண்ணிடலாம். வாங்க சார். நெட்வொர்க் பிரச்சனை வேற. குழந்தைய எப்படியோ கடத்தியாச்சு. சாரு வந்ததும் கிளம்பிடலாம். இந்த நேரத்துல எங்க போறோம்?
அகிலா, நீ எதுக்குடா அப்படி பண்ற? ஏன்டா உன் தலையில நீயே மண்டை மாறி கொட்டிக்கிற? அவளுக்காக குழந்தைய திருடி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்றது? மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. போய மூடா. திருமாறனுக்கு தெரிஞ்சா உன்னை சுட்டு பொசிக்கிடுவாண்டா. குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துருமா. நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். பாட்டி, யாராவது வந்தாங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா பாட்டி? ஒண்ணும் தெரியல ஆதிரா, எல்லாம் என்னாலதான். அம்மாவையும் காணும் பாட்டி. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது? மாமா, பாப்பா கிடைச்சிட்டாங்க மாமா? இல்லம்மா, நானும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாத்துட்டேன். யாருக்கும் எதுவும் தெரியல. என்ன பதில்? எங்க பாப்பா எங்க? கிடைக்கல ஆதிரா. குழந்தைய கடத்தினான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஜோசியக்காரனா வந்தது அகிலனா தான் இருக்கும். அவன் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான். அகிலனும் இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல. எல்லாம் இவங்க பண்ற நாடகம் தான். அம்மாவும் மகளும் குழந்தைய ஒளிச்சு வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க. உனக்கு மட்டும் எப்படி மூளை கோணலா வேலை செய்யுது? உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்றேன்ல, இப்படிதான் பேசுவீங்க. சுபத்ரா எங்க போயிருக்கான்னு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு திருமாறனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல குழந்தைய இல்லாம பண்ணி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்க போறாங்களான்னு சாமிக்குதான் வெளிச்சம். இங்க பாரு, உன் கற்பனை வர வர மோசமா போயிட்டு இருக்கு. ஏன் கற்பனை மோசமா போச்சா இல்ல உங்களுக்கு உண்மை தெரியாம போச்சான்னு சுபத்ராவை நேர்ல பார்த்தாதான் தெரியும். டேய் திருமாரா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டானுங்க. இவளை 2 அறை விட்டினா எல்லா விஷயமும் வெளியில வந்துரும். ஏண்டி இப்படி பிசாசு மாதிரி நடந்துக்கிற? உன்னால எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம். ஓ, பிரச்சனைய ஏன் பக்கம் திருப்பலான்னு பாக்குறீங்களா? ஏ திருமாரா, இவங்கள நம்புன உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேராது. ஐயோ, உன்ன மாதிரி பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. எல்லாரும் எதுக்கு பதறிட்டு இருக்கோம்? நீ பத்த வச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட ஓர வஞ்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இதுவாடி நேரம்? உங்களுக்கு நான் எப்போ தப்பானவளா தானே தெரியுமே. அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மகனோட குழந்தைய தொலைச்சிட்டாங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏ ஆதிரா, சாமி உன்னையே பாத்துட்டு இருக்கு. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. ஐயோ அத்தை, ஏன் அத்தை எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எதுக்கு அத்தை ஏன் குழந்தைய திருட போறேன்? இந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது. எங்க எங்க குழந்தைய தொலைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குழந்தை உண்மையாவே காணாம போயிடுச்சு. என்ன நம்புங்க.
மகிழ்ச்சி வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். அவளை நீதான் கொண்டு வந்து சேர்க்கணும் சார். மதிரா, என்ன பண்ற? எதுக்கு உன்னை வருத்திக்கிற? குழந்தை என்ன கஷ்டப்படுறாங்க தெரியலங்க. நடிப்பு கொட்றா திருமாரா, நடிப்பு கொட்றா. அம்மா, எனக்கு ஆதிராவ நல்லா தெரியும். அவளுக்கு குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆதிராவ தப்பா சொல்லாதீங்க. அவளை நான் முழுசா நம்புறேன். ஐயோ ஐயோ, என் பையனை இப்படி மயக்க வச்சிருக்காளே. இவன் இப்படி எல்லாம் பேசுறவனே கிடையாதே. மா, போதும் எடுத்துக்கமா. தேவையில்லாம பேசாதீங்க. தயவு செஞ்சு அவ்வளவு தப்பா பேசாதீங்கம்மா. யார் யார் என்ன தப்பு பண்றாங்க, வீட்டுல என்னெல்லாம் தப்பு நடக்குது, நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுமா. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இன்னைக்கு யாராலையும் மயக்கவோ மனசு மாத்தவோ முடியாது. நான் மகிழினியை நிச்சயமா தேடி கண்டுபிடிப்பேன். இங்க யாரும் தேவையில்லாம பேசி பிரச்சனையை வேற பக்கம் தசை திருப்ப வேண்டாம். ஹலோ சார், மெயின் ரோடு பக்கமா சார்மதியை பார்த்ததா தகவல் வந்திருக்கு. அப்படியா? ஆமா சார். நாங்க உடனே வரேன். மாறா, மாறா. பாட்டி, நான் அவர் கூட போயிட்டு வரேன். பத்திரம். அது சாருமதி, என் குழந்தை. நில்லுங்க. என் குழந்தை. ஏய், நானா? குழந்தைய குடுத்துறா. கையில குடுக்கறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். சருமதி, நீ ரொம்ப தப்பு பண்ற. குழந்தை என்னோடது. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு திருடிட்டு வருவியா? உங்களுக்கு தான் வேற கல்யாணம் ஆயிடுச்சுல, என்கிட்டயே விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. அப்ப நானும் கொடுக்க முடியாது. குழந்தைய குடுத்துறாதான் உனக்கு நல்லது. பின்னாடி போ, பின்னாடி போ. பின்னாடி போன்றல்ல. என்ன திருமாரா, அடையாளம் தெரியுதா? உன்னோட கண்ணுதான். அகிலா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. குழந்தை கொடுத்தா உனக்கு ரொம்ப நல்லது. பக்கத்துல வராம இருந்தா உனக்கு நல்லது. குழந்தை கொடுத்துரு. பின்னாடி போ, குழந்தை. பின்னாடி போ. குழந்தை என்னோடது. ஏய், யார் குழந்தை, யார் சொந்தம் கொண்டாடுறது? அவ என்னோட ரத்தம். அவ என்னோட உசுறு சாரு. கொடுத்துரு சாரு. பின்னாடி போ, பின்னாடி போ சொல்றேன்ல. இல்லனா போட்டுன்னு போட்டுறோம். கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏய், வேணாம். ஐயோ, என் குழந்தை. போற வரைக்கும் யாரும் கிட்ட வரக்கூடாது. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தைங்க.
குழந்தைங்க. ஐயோ, பாப்பா எந்திரி பாப்பா. மகிழ், நீ எழுந்துடா. பாப்பா. மகிழ். ஐயோ, பாப்பா. அப்பா பாருடா. ஐயோ, பாரு. எந்திரி பாப்பா. பாருடா. எந்திரி பாப்பா. எந்திரி ப்ளீஸ் பாப்பா. எந்திரி பாப்பா, பாப்பா. எழுந்துடுறா please, பாப்பா. ஐயோ, அதிரா குழந்தை சத்தமே இல்லாம இருக்கு அதிரா. பாப்பா, பாப்பா எழுந்துரு. கண்ணு திறந்து பாருடா. பாப்பா, பாப்பா எழுந்துடுறா. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? பாப்பா, குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. எந்திரி பாப்பா. எந்திரி பாப்பா. எந்திரி ப்ளீஸ் பாப்பா. எந்திரி பாப்பா. ப்ளீஸ் பாப்பா. ஐயோ, ஐயோ, என் செல்ல குட்டி. பாப்பா, பாப்பா எந்திரி பாப்பா. ப்ளீஸ் பாப்பா. பாப்பா, 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 பாப்பா. எந்திரி பாப்பா. பாட்டி. எந்திரி பாப்பா. ஐயோ. பாப்பா எழுந்துடா. செல்ல குட்டியில எழுந்துரு. அப்பா பாருடா. எழுந்துரு. எழுந்து பாரு. குழந்தை குடிங்க. குடிங்க. என்ன பண்ற? பாப்பா, பாப்பா எழுந்துரு. பாப்பா. ஆதிரா. ஐயோ. பாப்பா. பாப்பா, கண்ணு துறடா பாப்பா. கண்ணு துற. அதிரா. பாப்பா. எழுந்து பாப்பா. எழுந்து. ஐயோ, அதான் விட்டு போயிட்டால அப்படியே போக வேண்டியதுதானே. எதுக்கு இப்படி குழந்தைய கஷ்டப்படுத்துறான்? பாப்பா. கடவுளே, என் குழந்தையை காப்பாத்தி கொடு. ஏந்தி நிக்கிறாளே. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்தி கொடு கடவுளே. பாப்பா. ஏந்திரிமா. ஏந்திரு. மா, அவனை பார்த்தா குழந்தை விஷயத்த மறந்துட சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது. நான் நிறைய சொல்லிட்டேன்டி சரண்யா. அவன் யாரு சொல்றதையும் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான். சாருமதிக்காக தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தலையில தூக்கி போட்டுக்கிறான். அம்மா, உனக்கு சுபத்திரமா இருக்க இடம் தெரியும் தானே? எனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியாது. நீ என் கூட வா, நாம இங்க இருந்து போயிடலாம். அதான் நமக்கு நல்லது. ஏன்? ஷோ, சொன்னா புரிஞ்சுக்கடி. எனக்கு இங்க ஏதோ சரியா படல சரண்யா. வா போயிடலாம். ஏமா? ஐயோ, இப்ப எதுக்கு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீ உன் புருஷனை கூட்டிட்டு வந்து சேர், நான் முன்னாடி போறேன். மா, இப்படி மொட்டையா சொன்ன எப்படி சொல்லு? ஷோ, என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன விஷயம்னு சொல்லு. அடியே, கோவில்ல பாம்பு இருக்குடி. பாமா? இங்க பாரு, சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு வந்து சேரு. நான் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்று யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போறேன், வந்து சேரு சீக்கிரம். இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. அம்மா. அம்மா.
இந்த செயின் உங்ககிட்ட எப்படி பாப்பா வந்துச்சு? தெரியாது போ. ஐயோ, அம்மா. பாப்பா பாப்பா நல்லா யோசிச்சு பாரு பாப்பா. இந்த செயின் எங்க இருந்தது பாப்பா? சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா, ப்ளீஸ் பாப்பா, சொல்லு பாப்பா, சொல்லுமா. அங்க விறகு கட்டிக்கிட்ட. சார், அந்த அகிலன் தப்பிச்சிட்டான் சார். எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க. பாம்பு ஸ்குவாடுக்கு மொத்த ஏரியாவோட டீடைல்ஸ் கொடுங்க. ஒரு இடம் விடக்கூடாது. சரிங்க சார். யோ, ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயுமே நல்லா தேடி பார்க்க சொல்லு. கிளம்புங்க, போங்க போங்க. ஓகேங்க சார். போங்கடா சார். இவங்க தான் சார் பாம்பு வச்சது. ஏய், எத்தனை இடத்துல பாம்பு வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லலன்னா கோயில கட்டி வச்சு உதக்க சொல்லுடா. சொல்றேன், கேக்குறாருல. இன்ஸ்பெக்டர், இவனுங்களை கவனிக்கிற அளவுக்கு கவனிக்க, அப்பதான் பேசுவானுங்க. ஒரே ஒரு பாம்பு தான் சார் வச்சோம், வேற எதுவும் இல்ல சார். டேய், நீ என்னடா பேச மாட்டியா? சார், ஆமா சார், சத்தியமா ஒரு பாம்பு தான் சார் வச்சோம், வேற எதுவும் இல்ல சார். இன்ஸ்பெக்டர், இவனுங்களை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, அப்புறம் பாத்துக்கலாம். போங்கடா, போங்கடா. சார், போங்க. அம்மா, ஒரு நிமிஷம் பாப்பா புரியுங்க. பூசாரி, அங்க மஞ்சள் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. மொத்தமா எல்லாத்தையும் கலந்து ஒரேடி எடுத்துட்டு போயிடலாம். போ. சரி. தம்பி, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். இவனுங்க ஆல்ரெடி பாத்துருக்கோமே, மாறி மாறி இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களே தான். சொல்லுங்க சார். சார், அகிலனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேர்.
அவங்க 3 பேரும் ஒன்னா பேசிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்கு சார். வெளியவங்க கூட பேசிருக்கலாம்ல? இல்ல சார், ஒன்னாவே ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்காங்க சார். அந்த போட்டோவை ஸ்னாப்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். முடியுமா? என்னம்மா? உனக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. அந்த சாமி உனக்கு சரியான முடிச்சுதான் போட்டிருக்கு. சாமிய மனசுல நிறுத்திக்கிட்டு வேண்டுதல நிறைவேத்து. சரிம்மா. சுபத்ரா, தண்ணி எடுத்து ஊத்துமா. சரிங்கம்மா. சக்தி, பராசக்தி. शक्ति, पराशक्ति. ओम शक्ति, पराशक्ति. ओम शक्ति, पराशक्ति. ओम शक्ति. ஆதிரா, அம்மாடி எழுந்திருமா.
வேண்டுதல் வச்சிருக்கேன். நானும் தீ மிதிக்கிறேன். என்னங்க இது? குழந்தை நம்மளோடதுங்க. நாம தான் இதெல்லாம் பண்ணணும். தயவு செஞ்சு இதை இப்படியே நிறுத்திருக்க. ஆதிரா, நீ தீ மிதிக்க வேண்டாம். சொன்னா கேளு. என்னங்க? எங்க சொல்றத கேளுங்க. ஆதிரா, உனக்கு இன்னும் புரியலையா? எனக்கு புரியுதுங்க. அதே நேரத்துல நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஊருக்காக, ஊர்ல இருக்கிறவங்களுக்காக, நமக்காக, நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். ஆதிரா, எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. என்னாச்சு ஆதிரா? படுத்துக்க. என்ன ஆதிரா? நான் ரெஸ்ட் ரூம் போனோங்க. இதுக்கு எதுக்கு தாங்கிட்டு இருக்க? சரி வா. ஆதிரா, ஒரு நிமிஷம். வலி இருக்கா? இல்லங்க. நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. எரிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். தீ பொண்ணு எரியாம இருக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க. தீ மிதிச்சதுக்கு அப்புறம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது சாமிக்கு பிடிக்காது. மருந்து போட்டு விட்டா எரிச்சல் குறைஞ்சிருக்குமே. ஐயோ, எதுக்குங்க மருந்து போட்டு விட்டீங்க? அது தானாவே சரியா இருக்குமே. சரி விடு, என்னோட திருப்திக்காக போட்டு விட்டேன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் சாமி ஏதாவது தண்டனை கொடுத்தா எனக்கு கொடுக்கட்டும். அப்படிலாம் சொல்லாதீங்க. தீ மிதிச்சு அடுத்த நாள் வரைக்கும் சாமி நம்ம கூடவே நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அது வரமா கொடுத்துருமா? சரி வா. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு திரும்பவும் நீ வீட்டுக்கு வந்துடுறா. நல்ல வரதட்சணையோட அருமையான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருடா. அம்மா, நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேம்மா. நினைச்சப்பெல்லாம் அப்படி ஜம்ப் ஆக முடியாது. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிப்பேன். எனக்கு என்னவோ நீ பண்றதெல்லாம் சரியா இல்ல. மரத்தை வெறுங்கையால உடைக்கிறேன்னு சொல்ற. ஆகிற காரியமா இது? யோசி செய். அம்மா, நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டாலே டென்ஷன் ஆகுது. ஆமா, நல்லது சொன்னா டென்ஷன் ஆகத்தான் செய்யும். என்னமோ பண்ணி தோலை. உன்னால எனக்கு தான் ரத்த கொதிப்பு வரப்போகுது. நான் கிளம்புறேன். அம்மா, காசு கொடுத்துட்டு போமா. அம்மா, வந்த வழியா திரும்ப போகாதீங்க. சுத்து வழியில போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சூதானமா இரு. என்ன மன்னிச்சிருக்க தாத்தா. மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? என் மனசு மாறினதே போதும். திருமலா, நீ மனசு மாறினது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்டா. நீ முதல்ல டியூட்டிக்கு கிளம்புப்பா. மத்ததெல்லாம் சாவகாசமா அப்புறமா பேசிக்கலாம். ஆமாம்பா, லேட் ஆயிடுச்சு. நீ கிளம்புப்பா.
எல்லாத்தையும் சாயந்தரம் பேசிக்கலாம். போயிட்டு வரேன். கிளம்புப்பா. வரேன் பாட்டி. சரி. வரேம்மா. சரி. வரேன் ஆதிரா. வரேன்பா. ரொம்ப நன்றிங்க. இங்க பாரு, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன்னோட அன்புதான் என்ன மாத்திருக்க. நீதான் என்ன மாத்திருக்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நான் சாமியை வேண்டிட்டு இருந்தேன். நடந்துருச்சு. உன் கண்ணுல தெரிகிற இந்த சந்தோஷத்தை நான் காலம் முழுக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதிரா. சரி, நான் வரேன். சாரதா, இந்தாங்க காஃபி. நீ காபி சாப்பிடலையா? நான் இப்பதாங்க குடிச்சிட்டு வரேன். ஓ, இப்பதான் நம்ம வீடு வீடு மாதிரி இருக்கு. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு ஒருத்தரையும் வீட்டுக்கு வர வைக்க முடியாம இருந்துச்சு. எல்லா பெருமையும் நம்ம ஆதிராவுக்கு தான். அவளோட பொறுப்பும் பொறுமையும் தான் நம்ம குடும்பத்தை ஒன்னா சேர்த்திருக்கு. ஆமா சாரதா, அவ இடத்துல யாரு இருந்திருந்தாலும் இவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்க மாட்டாங்க. அம்மா மகன் ரெண்டு பேரையும் சமாளிச்சுக்கிட்டு நம்மளையும் விட்டு கொடுக்காம இருந்ததுதான் பெரிய விஷயம் சாரதா. எல்லாத்துக்கும் மேல சாருமதி குழந்தைய தான் குழந்தையா பாத்துக்கிறது தாங்க ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ண நான் கதையில கூட கேள்விப்படவே இல்லை. குழந்தை தொலைஞ்சதும் ஆதிரா அழுகையும் ஆத்திரமா சுத்திக்கிட்டு இருந்ததை நினைச்சா இப்பவும் எனக்கு பதறிக்கிட்டு இருக்குங்க. நல்ல வேளை குழந்தை திரும்பவும் கிடைச்சிருச்சு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் சாரதா. குழந்தை தொலைஞ்சு திரும்ப கிடைச்சதுனாலதான் திருமார நம்மள புரிஞ்சுக்கிட்டு செவுத்த உடைச்சு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்கான். பேசாம ஒரு மந்திரவாதியை புடிச்சு உன் மக வாயை மட்டும் கட்டிட்டோம்னா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு மந்திரவாதி நம்ம நாட்டிலேயே இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வேணா அழைச்சிட்டு வாங்க. வந்த ஆளு வேலையை முடிப்பார்னா வெளிநாட்டுல இருந்து என்ன, வெளி கிரகத்துல இருந்தா கூட நான் போய் கூட்டு வந்துடுறேன். அப்பா இப்படி எல்லாம் சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆமா சுபத்ரா, குடும்பம் ஒன்னானதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒருத்தரையும் வீட்டுக்கு வரவழைச்சு பேச முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இனிமே தினமும் ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து விருந்து வைக்க போறாராம். அதுக்கு என்னப்பா, தாராளமா கூப்பிடுங்க. சமைக்கிறதுக்கு நான் ரெடி. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நம்ம ஆதிரா தான் காரணம். அவ இவ்ளோ சின்ன வயசுல பெரிய பக்குவத்தோட நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சுபத்ராவோட வளர்ப்பு தாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன?
நீயே சொல்லு. திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப நாளாச்சு. அப்படியே அவங்க இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கிறது? அவங்களும் தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள நுழைய வேணாமா? முறைப்படிதானே எல்லாமே நடக்கணும். நாம தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். நீ சரின்னு சொன்னா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்ப திருமாறனுக்கு நேரம் சரியில்லை. அவனுக்கு கெட்ட திசை நடக்குது. நான் நினைச்சதுக்கு நேர்மாறா என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இத பத்தி பேச்சு எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்ச நாள்னா எப்படி? ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? பாரு, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. தடை சொல்லாம தலையாட்டுற வழிய பாரு. என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு வந்திருக்கீங்களா? என் மகனுக்கு எப்ப எதை பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது எங்க வேலைதான். இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது மூளை குழம்பி போச்சுன்னா அதை சரி பண்றது எங்க வேலைதான். என்னங்க பாரு சார், கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க பாரு அகல்யா, எங்களை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உன் மகனை நீ தண்டிச்சிடாத. அவங்களுக்கு காலா காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இனிமே அவங்களை பிரிச்சு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. திருமாற ஆதிரா கூட வாழ்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. என்ன மாய நடந்துச்சோ, என் மகன் தலைகீழா மாறிட்டான். இனிமே இந்த பேச்செல்லாம் தேவையில்லாதது. எல்லா குடும்பத்திலயும் இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல கொஞ்சம் உரசல் இருந்துச்சு. ஆனா அது இனிமே தொடராது. திருமாறனும் ஆதிராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதிராவுக்காக திருமாறன் எங்களையே ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டதுனாலதான் நானும் சொல்றேன். அவனுக்கு கெட்ட திசை நடக்கிறதுனால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு வித்தியாசம் தெரியாம ஏத்துக்கிட்டான். போய் விலகி உண்மை அவன் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அவங்க பிரிஞ்சே இருக்கட்டும். தாலி கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் தம்பதிகளை பிரிக்கிறது பாவம். பாவம் புண்ணியெல்லாம் எனக்கும் தெரியும். என் பையனுக்கு பிடிக்காத உறவை ஒட்ட வைக்கிறதுக்கு ஆள் ஆளுக்கு நியாயம் பேசுறீங்களா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.